வணக்கம் பாரு. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்யும் என இன்று சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருந்தது. அதன்படி தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி என 3 மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் விடுத்து எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக இன்று காலை 4 மணியிலிருந்தே தூத்துக்குடி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளான திருச்செந்தூர், சாத்தான்குளம், தட்டார்மடம், நடுவக்குறிச்சி, கொங்கராயங்குறிச்சி, ஸ்ரீவைகுண்டம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சாரல் மழையானது பெய்து வருகிறது. இந்த நிலையில் இந்த சாரல் மலைக்கு நடுவே இன்று அதிகாலை மாவட்ட ஆட்சியர் இளம் பகவத் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவித்து உத்தரவிட்டிருந்தார். இதனால் அந்த மழைக்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வந்ததாக கூறப்படுகிறது. மேலும் தற்போது திருச்செந்தூர் அந்த கடற்கரை பகுதியில் 100 அடி தூரம் கடல் உள்வாங்கிய நிலையில் காணப்பட்டுள்ளது. இது பெரும் பரபரப்பான சூழ்நிலையில் அங்கு காட்சியளிக்கிறது. மேலும் அமாவாசை, பௌர்ணமி ஆகிய நாட்களில் மட்டும் கடலானது உள்வாங்கிய நிலையில் காணப்படுவது வழக்கம். ஆனால் தற்போது தூத்துக்குடி உள்ளிட்ட 3 மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கை வானிலை ஆய்வு மையம் விடுத்திருந்தது. இந்த சூழ்நிலையில் தற்போது கடல் உள்வாங்கிய நிலையில் காணப்படுகிறது. மேலும் கடல் உள்வாங்கியதன் பின்னணி என்ன என்பது குறித்து இதுவரை எந்த தகவலும் தெரிவிக்கப்படவில்லை. மேலும் இது பௌர்ணமி, அமாவாசை போன்ற நாட்களில் கடல் உள்வாங்கி இருந்தால் இதனை சாதாரணமாக ஒன்றாக எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் தற்போது ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுத்துள்ள சூழ்நிலையில் சுமார் 100 அடி தூரம் கடல் உள்வாங்கி இருப்பது மிக பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பானு, விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன். பெஞ்சல் புயலை தொடர்ந்து தற்போது மீண்டும் கடல் திருச்செந்தூரில் 70 அடி அளவிற்கு உள்வாங்கியது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒருவித அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அந்த தொடர்பான காட்சிகளை பார்த்தோம்.